வணக்கம் உறவுகளே. உங்களை காயப்படுத்தின ஒருவரை மன்னிக்க முடியாம இன்னும் மனசுக்குள்ள சுமந்து கொண்டே இருக்கீங்களா? அப்படி இருந்தா இந்த பதிவு உங்களுக்கு தான். இன்று நாம மன்னிப்பை பத்தி பேச போறோம். ஆனா மற்றவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக. படத்துல பொதுவா ஒரு ஹீரோயின் பின்னால சுத்தி சுத்தி போய் மன்னிப்பு கேட்கறத பார்த்து பார்த்து மன்னிப்புனா யாரோ கொடுக்க வேண்டிய பொருள் மாதிரி தோணும். ஆனா மன்னிப்புங்கிறது மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. மற்றவங்களுக்கு நீங்க பண்ற நல்லதும் இல்லை. முதல் அடிப்படை புரிதல் என்னன்னா, மன்னிப்புங்கிறது உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கிற ஒரு நல்ல காரியம். இதை எப்படின்னு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கெடுதல் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு கோபம் வருது. அவங்க பண்ணதை நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க. அந்த கோபத்தினாலையும் வருத்தத்தினாலையும் யாருக்கு கெடுதல்? இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நீங்க யார் மேலேயாவது கோபமா இருந்தீங்கன்னா நீங்க விஷத்தை குடிச்சிட்டு உங்களை கடுப்பேத்தினவர் சாகணும்னு நினைக்கிற மாதிரி தான். ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, உங்க மனசும் உடம்பும் தான் கெட்டு கெட்டு போகும். ஒரு சிலர் பல வருஷம் முன்னால நடந்த விஷயங்களை கூட மன்னிக்க முடியாம ஆழ் மனசுல அப்படியே வச்சிருப்பாங்க. அது அவங்களோட எனர்ஜியை அவங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிடும். பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மன்னிக்காமல் இருப்பது அவர்களை தண்டிப்பதாக. ஆனா உண்மையில நாம தண்டிச்சு கொண்டிருப்பது நம்மளை தான். சின்ன பசங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு டீச்சர் எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு, உங்களுக்கு யார் மேல எல்லாம் கோபம் இருக்கோ அத்தனை பொட்டேட்டோ வாங்கி அதுல அவங்க பேரை எழுதி ஒரு பையில போட்டு நீங்க போற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போங்கன்னு. எந்த குழந்தை நிறைய பேர் கூட சண்டை போடுறதோ அதோட பை பெருசா இருக்கும், தூக்கிண்டு சுத்துறதுக்கும் கஷ்டப்படும். அதே மாதிரி நாள் ஆக ஆக அந்த பொட்டேட்டோ கெட்டு போய் நாத்தம் வேற அடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னால இதை தூக்க முடியாது அப்படின்னு குழந்தை சொல்லும் போது அப்ப அந்த டீச்சர் சொல்லுவாங்க, உன்னோட கோபமும் இந்த அழுகின உருளைக்கிழங்கு மாதிரி தான், அதை ஏன் தூக்கிட்டு சுத்துறன்னு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவங்களுக்குன்னு வரும்போது தான் தெரியும் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்றது எனக்கு கேட்கறது. இந்த பதிவை நீங்க முழுசா கேட்டு புரிஞ்சுக்கிட்டா மன்னிக்கிறது உங்களுக்கும் சுலபம்தான். நாம பொதுவா ஏன் மன்னிக்க தயங்குறோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் காரணம், உடனே மன்னிச்சுட்டா என்னோட வலி அவங்களுக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு மன்னிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். அதே பொட்டேட்டோ கதை தான். ரொம்ப நாள் வேண்டாத விஷயத்த மனசுல வச்சு குழப்பிட்டு இருந்தா உங்களுக்கு தான் நாரும். நம்ம மனசும் நம்ம புத்தியும் ஆண்டவன் இருக்க வேண்டிய இடம். அதை தூய்மையா வச்சுக்கணும்னா இப்படி நாற்றம் அடிக்கக்கூடிய பொருட்களை வச்சுக்கவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிடுங்க, அதான் நல்லது. ரெண்டாவது, நாம சும்மா ஒருத்தரை மன்னிச்சுட்டே இருந்தா எல்லாரும் நம்மளை இழிச்ச வாயின்னு நினைச்சு திரும்ப திரும்ப அதே தப்ப செய்வாங்க, நம்மளை கிராண்டடா எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு தாட். பொதுவா எல்லாரும் மன்னிக்க தயங்க காரணமே இதுதான். ஒரு தடவை ஈஸியா மன்னிச்சிருப்பீங்க, ஆனா அதே திரும்ப திரும்ப நடக்கும்போது இனிமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவோம். இப்படி நாம ஏன் யோசிக்கிறோம்னா, மன்னிச்சுட்டா நாம அவங்க கூட சிரிச்சு பேசி ஒன்னாகிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. நடந்த விஷயத்த மனசுல இருந்து எடுத்துட்டு ஃப்ரீயா இருங்க, அவ்வளவுதான். அவங்க கூட பேசணுமா ஒன்னா இருக்கணுமா இதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த பொறுத்து தான் டிசைட் பண்ணணும். உதாரணத்துக்கு, நான் கோவமா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கலன்னா மற்றவங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி எங்கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிடுவாங்களே அப்படின்னு ஒரு கவலை வரலாம். அப்ப என்ன பண்ணுவோம்? கோவமே இல்லாட்டி கூட கோவமா நீ இருக்கிற மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு நீ எனக்கு பண்ணது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். இந்த தடவை தெரியாம பண்ணியிருந்தா ஓகே, ஆனா திரும்ப பண்ணினா எனக்கு அது ஓகே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்காக இங்க முக்கியமான விஷயம் பொறுமையா நம்மளோட கருத்தை சொல்றதுதான். நிறைய தடவை நாம கோவத்துல கத்த ஆரம்பிச்சிருவோம். கோவத்துல பேசுறதை மோஸ்ட்லி யாருமே கேட்க மாட்டாங்க. நாம என்ன சொல்ல வரோம்னே அவங்களுக்கு புரியாது, கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா பதிலுக்கு அவங்களும் கத்துவாங்க. இது பிரச்சனைய இன்னும் பெருசாக்கிடும். ஸோ ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு நிதானமா யோசிச்சு பொறுமையா ரெஸ்பாண்ட் பண்ண பழகிக்கணும். மூணாவது, மன்னிக்காம கோபமா இருந்தா தான் சுய கௌரவம். இல்லைன்னா அவங்க பண்ணது சரிதான் ஆயிடுமே அப்படின்னு ஒரு தாட். சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ரோஷக்காரன், அவங்களுக்கு வெக்கமே இல்லை, சண்டை போடுவாங்க அப்புறம் சேர்ந்துக்குவாங்க, கௌரவமே கிடையாதுன்னு. சில நேரங்கள்ல நம்ம கோபத்தையும் சுய கௌரவம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பல சமயங்கள்ல அது நம் மனம் விட மறுக்கும் பிடிவாதமாக கூட இருக்கலாம். ப்ராப்ளம் வந்தா ஓடி போகாம உட்கார்ந்து பேசணும். அவங்க சைடு என்ன சொல்றாங்கிறத கேட்டுட்டு நம்ம மேல தப்பு இருந்தா திருத்திக்கணும். இல்ல அவர் மேல தப்பு இருந்தா திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். இல்லையா மன்னிச்சுட்டு முடிஞ்சா கடவுள் உனக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு பிளஸ் பண்ணிடணும்.
இது நாற்ற பொட்டட்டாவை தூக்கி போட்டதுக்கு மட்டும் இல்லாம ஊதுபத்தியும் ஏத்தி வச்ச மாதிரி பிளஸ் பண்றது. சரி, 4வது தாட், நாம மன்னிச்சிட்டோம்னா அவங்க தப்புக்கான தண்டனை கிடைக்காம போயிடுமே அப்படின்னு ஒரு எண்ணம். இந்த எண்ணத்துக்கு காரணம் கர்மாங்கிறத பத்தி நமக்கு சரியா தெரியலன்னு அர்த்தம். கர்மா என்ன சொல்றது தெரியுமா? நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனை எனக்கு கட்டாயமா உண்டு. நான் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா என் தப்பினால கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால முடிஞ்ச நல்லதை செய்யறது, அதை பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லுவா. இல்லைன்னா கடவுள் கொடுக்குற தண்டனை இதோட பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஸ்கூட்டர் ஓட்டின்னு போயிட்டு இருக்கேன், ஒரு பாட்டி மேல இடிச்சிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே வருத்தப்பட்டு அந்த பாட்டிக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சா தண்டனை இல்லை. தவறுக்கான விளைவு தவிர்க்க முடியாது. சில நேரம் மனிதர்களிட்டேந்து வரும், சில நேரம் வாழ்க்கையே நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதான் கர்மா. இப்ப கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தேன்னா எல்லாரும் தப்பு பண்ணா ஃபாதர் கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பா. அதுக்கு அர்த்தம் அவளுக்கு தப்புக்கு தண்டனை கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. தெரியாம பண்ண தப்போட குற்ற உணர்ச்சியிலேருந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால இன்னொருத்தரை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க தண்டனையிலேருந்து தப்பிச்சுடுவாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அகெயின், எல்லா பெரிய ஞானிகளும் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றது உங்களோட நன்மைக்காகத்தானே தவிர தப்பு பண்ணவங்களை காப்பாத்துறதுக்காக இல்லை. சரியா? இந்த 4 பாயிண்ட் கிளியர். இப்போ யார மன்னிக்கலாம்? 2 விதமான மனுஷால மன்னிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், தெரியாம தப்பு பண்றவா. சரி, அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தப்பை உணர்ந்துட்டாங்க, இனிமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஓகே, மன்னிச்சிடலாம். செகண்ட் டைப், 2வது டைப் மனுஷங்க தெரிஞ்சேதான் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுவாங்க. முதல் தடவை 2வது தடவை வேணா தப்பு அவங்களோட தான் இருக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப பல தடவை நடக்கிறதுனா இதுல தப்பு உங்கள்கிட்டயும் இருக்கு. முதல்ல உங்களோட இன்னசென்ஸை மன்னிச்சிடுங்க, அப்புறம் அவங்களையும் மன்னிச்சிடுங்க. எந்த ஒரு கோபத்துக்கோ வருத்தத்துக்கோ உங்க மனசுலதான் இடமே இல்லையே. வள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஆனா இந்த காலத்துல தப்பு செய்யறவங்க நாணவே மாட்டாங்க. கலிகாலம் இல்லையா? அதனால குரலை இப்படி மாத்திக்கலாம், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாணாவிட்டாலும் நன்னயம் செய்து விடல். ஏன் தெரியுமா? அந்த குட்னஸ் தான் உங்களோட குவாலிட்டி. உங்களோட நல்ல குணம் மற்றவங்களை பொறுத்து மாறணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க நல்லவங்களாகவே நல்லதை நினைச்சு நல்லதை பண்றவங்களாவே இருங்க. மன்னிப்பு உங்களுக்கான வரம். ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடத்தை நமக்கு புரிய வைக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அன்பு காதல்ங்கிற பேர்ல உங்களை பாதுகாக்க நீங்க தவறிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை ஒருத்தர் ஒரு கன்னத்துல அடிச்சிடுறார், சம வலி, சாரி சாரி அப்படின்னு சொல்றார், சரின்னு மன்னிச்சிடுறார். அந்த வலி ஆறுறதுக்கு முன்னாலே அடுத்த கன்னத்துல அடிச்சுட்டு திரும்ப சாரின்னு சொல்றார். இப்பவும் நீங்க மன்னிக்கணும். அன்பு மிகுதியால அவருக்கு ஆசீர்வாதம் வேணுமானாலும் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னால வந்து அடுத்த அடியாவது விழாம பாத்துக்கோங்க. சரியா? மன்னிச்சிட்டாலே ஒன்னா சேர்ந்து குலாவணுங்கிற அர்த்தம் இல்ல. மன்னிப்பு என்பது என்னோட கதவை திறப்பதல்ல, மனசுக்குள்ள நான் வச்சிருக்கிற பாரத்தை இறக்கி வைப்பது. மீண்டும் அந்த உறவுல இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது அப்புறம் நடக்கிற நிகழ்ச்சிகளை வச்சு நாம முடிவு பண்றது. நிஜமான புரிதல் ஏற்படும் வரைக்கும் காத்திருங்கள். மன்னிப்பு என்பது அவர்களை விடுவிப்பதல்ல, உங்களை விடுவிப்பது. உங்களை காயப்படுத்தியவர்களையும் மன்னியுங்கள். ஆனா அந்த அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் மறந்து போயிடாதீங்க. அன்பு செலுத்துங்கள், ஆனா உங்களையே இழந்து விடும் அளவுக்கு இல்ல. மற்றவர்களை நேசிப்பது போலவே உங்களையும் கொஞ்சம் நேசிங்க. ஏன்னா செல்ஃப் எரேஷர் இஸ் நாட் லவ். மன்னிப்புங்கிறது ஒரு பலவீனம் இல்ல, அது மனதோட முதிர்ச்சி. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேசுவோம், புரிந்து கொள்வோம். நன்றி.